வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? அதாவது நாள் ஃபுல்லாக பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணுமா? இருக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஒரு மினிமம் 5 எக்ஸசைஸ், மேக்ஸிமம் ஒரு 6 எக்ஸசைஸ் போதும். அது எப்படி செய்கிறதுக்கு முன்னாடி நேரம் நின்றுக்கங்க. நல்லா மூச்சை இழுத்து மூச்சை மெதுவாக வெளியில் விட்டுருங்க. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 3 டைம்ஸ் முடிச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குதிகால் உயர்த்துறப்ப கைகளை நல்லா மேலே கொண்டு வராங்க. இது ஒரு 5 டைம்ஸ். 3 குதிகால் உயர்த்துறாங்க, கைகளை மேலே கொண்டு வராங்க. 4 5 இது ஒரு எக்ஸசைஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன். இப்போ கைகளை அஞ்சலி முதிரையில் வச்சுக்கோங்க மேம். நல்லா ரிஸ்ட்டு சேர்ந்துருக்கணும், 2 விரலும் சேர்ந்துருக்கணும். அஞ்சலி முதிரையில் வச்சுட்டு நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட், நல்லா ஒரு 3 மூச்சு நல்லா நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கைகளை இந்த மாதிரி பின்னாடி கொண்டு போகிறப்ப தலையை மெதுவாக பின்னாடி சாய்ச்சிக்கிறாங்க, குதிகாலை உயர்த்திக்கிறாங்க. இந்த 3 ஒரே நேரத்தில் நடக்கணும். பார்த்து 4 5. ஓகே மேம், வெரி குட். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் தேர்டு ஒன். ஓகே மேம். இப்போ தேர்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கைகளை இந்த மாதிரி முன்னாடி நீட்டிகிட்டே குதிகால் உயர்த்துறாங்க. குதிகால் கீழே இறக்குறப்ப கைகளை இந்த மாதிரி ஆதி முதிரை ஷேப்புக்கு கைகளை கொண்டு வந்துடுறாங்க. நான் செஞ்சுக்கிட்டே இருங்க மேம். ஆதி முதிரை மட்டும் நம்ம புதுசாக வரவங்களுக்கு செஞ்சு காமிப்போம். இந்த மாதிரி ஆதி முதிரை தம்பை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் மற்ற விரல்னால. ஆதி முதிரை நல்ல எனர்ஜி லெவல் தரக்கூடியது, உயிர் சக்தியை தரக்கூடியது ஆதி முதிரை. சிம்பிள் எக்ஸசைஸோடு நம்மளுக்கு அப்படியே முதிரையும் வந்துடுது. ஓகே, இது வந்து ஒரு 5 டைம்ஸ். இப்போ மெதுவாக நல்லா ஒரு 3 எக்ஸசைஸ் பண்ணிக்கிங்க. நல்லா கால்களை சேர்த்து வைத்து நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து ஒரு 5-6 எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டயர்டாயிடுவோம். இப்போ வந்து கிளாஸ் மேம் வந்து கண்களை மூடி பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு 25 செஞ்சுக்கணும். நம்ம 5 கிளாஸுக்கு கொடுத்துருக்கோம். திரும்பவும் சொல்கிறோம், நம்ம ஒரு வந்து 25 செஞ்சுக்கணும். ஒரு எக்ஸசைஸை 25 டைம்ஸ் செஞ்சுக்கணும். முடியாதவங்க 10-10னா 3 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு ஊடால நடுவில் நமக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய நம்ம பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கிறோம். இப்போ 4th ஒன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மேம். பின்னாடி திரும்பிக்கங்க மேம். கைகளை இந்த மாதிரி வச்சுருக்காங்க. விரல் பகுதி வெளிப்பக்கமாக இருக்கணும். நல்லா ஷோல்டரை நல்லா முன்னவும் பின்னவும் நல்லா இழுத்து கொண்டு போகிறாங்க. முடிந்த அளவு இல்லை உங்களுக்கு இது வசதி படலைன்னா கைகளை நல்லா கிரிப்பாக இடுப்பில் வச்சுக்கோங்க மேம். ஷோல்டரை நல்லா முன்ன இழுத்து பின்னாடி கொண்டு வராங்க. நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். இதை வந்து இதே எக்ஸசைஸை இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். ஓகே, இந்த மாதிரி கைகளை கொஞ்சம் முன்னாடி இடுப்பு பக்கமாக வச்சு பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி சோல்களை நல்லா விரித்து நல்லா உள்ளே இழுத்துக்கிறது மாதிரி இந்த மாதிரி ஒரு வந்து 10-20 டைம்ஸ் செஞ்சுக்கலாம் கிளாஸுக்கோசரம். இப்போ மேம் வந்து 10 டைம்ஸ் செஞ்சுருக்காங்க. கால்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும், குதிகால் தூக்குன்ற அவசியம் இல்லை. ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் ஒன். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் 5th ஒன் நினைக்கிறேன். இது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க, பேலன்ஸ் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி குனிஞ்சு, வெரி குட். இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவு குனிகிறதுக்கு வாய்ப்பு வருதோ அந்த மாதிரி கைகளை இந்த மாதிரி கூப்பி இப்படி வர்றாங்க. பின் சைடு கை 2 பின்னாடி வந்து பகுதி ஒட்டி இருக்கும். அவரோட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே மேம், நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, அந்த அளவில் உட்கார வேணும். ஓகே, வெரி குட். இப்போ இந்த மாதிரி வந்து கைகளை வந்து பின்பக்கமாக சேர்த்து இப்படி விரித்து கொண்டு வராங்க. இன்னும் ஒரு தடவை செய்யுங்க மேம், போதும். இதையும் 20-25 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே மேம். இப்போ கால்களை சேர்த்து நின்றுக்கங்க. அடுத்த எக்ஸசைஸ் 6th ஒன் போயிடலாம். பின்னாடி திரும்பிக்கங்க. கைகளை இந்த மாதிரி அவங்க வந்து விரல்களை பிடித்து, இது கைகளை லாக் போட்டும் செஞ்சுக்கலாம், விரல்களை பிடித்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு தலை மேலே வந்து நம்ம ஒரு கை மடித்து வச்சுருக்கிற மணிக்கு இருக்க போஸ் இருக்கணும். ஆனால் மூமெண்ட்லேயே இருக்கணும். இதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடணும். 1 2 3 4 5. ஓகே மேம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணி பிரீத் இன் பிரீத் அவுட்.
இப்போ கண்களை மூடி நம்மளோட மூச்சு எப்படி உள்ளே இழுக்கிறோம் வெளியில் விடுறோம் அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ண மட்டும் செஞ்சால் போதும், நாட் ஃபார் ஹோல். இப்போ வந்து மேம்ஸ் செஞ்ச வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாமே அன்றைய நாள் முழுவதும் அவங்க கேட்ட மாதிரி ஒரு ஹோல் டேயும் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கவும் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கவும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ண முடியும். ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் அந்த ஒன்று மட்டும்தான் குனிஞ்சு செய்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், மீதி எல்லாமே சிம்பிள் தான். ஓகே, நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.